ஹலோ ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓல வரக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸ். யூஸ்வலா பசங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 4 டாபிக் வச்சிருப்பாங்க. மேக்ஸ்ல பொறுத்த வரையும் டேட்டா இன்டர்பிரேஷன், சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ், நியூமரிக்கபிலிட்டி இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் சம்மோட நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம், ரைட். இந்த பார்ட்னர்ஷிப் சம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா 4:5 இந்த ரேஷியோல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோவா இருக்கும் இல்லையா. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோவும் 4:5 தான். 2 பேரோட ப்ராஃபிட் ரேஷியோவும் 4:5 பிரிச்சு எடுத்துக்கணும். அதுல நம்ம என்ன சொல்றோம், அந்த எண்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30% 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். சரி, 30% மொத்தம் 100% வச்சுக்கலாம் ப்ராஃபிட். அதுல 30% 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, ரைட். அப்ப 2 பேர் பிரிச்சு எடுத்துக்கிட்டா எவ்வளவு எடுத்திருப்பாங்க? 15%, 15%. இப்ப வரைக்கும் 2 பேரும் ஈக்குவல் தான். அடுத்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ரிமைனிங் மிச்சம் எவ்வளவு இருக்கும்? ப்ராஃபிட் 70% இருக்கும் இல்லையா. ஏன்னா 100ல 30% போச்சுன்னா மீதி 70% இருக்கும். இந்த 70%ல ரிமைனிங் மிச்சம் இருக்கிறத அதாவது எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னா யார் யார் எவ்வளவு கேபிட்டல் அமௌண்ட் போட்டாங்களோ அந்த 4:5ல ரிமைனிங் அமௌண்ட்டை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4x 5x 9x ஈக்குவல் டு 70% அப்படின்னு போட்டு பிரிப்போம். அப்படிலாம் வேண்டாம், ரைட். நேரா கொஸ்டினுக்கு வாங்க. if the difference between the dividend share A and B is 280, அதாவது ஃபைனலா இந்த 2 பேரோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது அப்படின்னா 280 ரூபா வருது 2 பேரோட ஷேர். இப்ப நான் என்ன பண்றேன், 70% 2 பேருக்கு பிரிக்கணும் இல்லையா. இந்த 2 பேரோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபா வருது. அப்ப நான் முதல்லயே இந்த ரேஷியோல டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். இந்த ரேஷியோல டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்களேன். 4:5 அப்படின்னா 1 is the difference இல்லையா. டோட்டல் எவ்வளவு இருக்கு? 9 இருக்கா. அப்ப 1/9ல 70% நான் எடுக்கணும். அதான் டிஃபரன்ஸ். 1/9ல 70% டிஃபரன்ஸ் which is equal to எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 280 டிஃபரன்ஸ் சொல்றோம். which is equal to 280 டிஃபரன்ஸ் சொல்றோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 70% எப்படி எழுதலாம்? 1/9 into 70 divided by 100 எழுதலாமா? equal to 280. எக்ஸாம்ல 70 divided by 100 எல்லாம் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட். ஸோ மேலேயே முடிஞ்சா அடிச்சிடணும், கேன்சல் பண்ணிடணும். அப்படியே பர்சன்டேஜை தூக்கிக்கணும், மேல மட்டும் ஒரு 0 7 மட்டும் வச்சுக்கணும். 7/10 கீழே 1/9. 7 ஆக்சுவலா 280 எத்தனை டைம்ஸ் போயிருக்கும் அப்படின்னா 7 4s are 28, 40 இல்லையா, ரைட். இப்ப இந்த கீழே இருக்க 2 நம்பரையும் அப்படியே அந்த கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 40 into 10 into 9, முதல்ல 9 4s are 36. 36 பின்னாடி 2 0 போட்டீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 3600. So the answer is 3600. Right, done. Ready? அடுத்த கொஸ்டின் போலாமா?